Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 4 Episode 6. ஓபன் பண்ணா போன பாட்டுல பென்னு ப்ரூக்லின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு டைனோசர் வந்து அடிச்சது இல்ல. நல்ல வேளை ப்ரூக்லினை தள்ளி விட்டுட்டான், இல்லைன்னா ரெண்டு பேரும் காலி. அவனை பார்த்து எல்லாம் பீதியாவாங்க. நான் கூட செத்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன அடிப்பா அப்படின்பா. சடனா அவனுக்கு வயிறு பயங்கரமா வலிக்கும். இவங்களுமே ரியாக்ஷன்லாம் ஓவரா கொடுப்பாங்க. அப்படி என்ன தாண்டா பிரச்சனைன்னு பார்த்தா அந்த டைனோசர் வால்ல இருந்த கொம்பு இவன் வயிற்றுல சொருகி இருக்குது. அவனுக்கு பயங்கரமா பீதியாவும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவனை கொஞ்சம் அசையாம இருக்க சொல்லுவா. கெஞ்சி கிட்ட அந்த தேக்கோமைசரை வெளியில எடுக்க சொல்லிடுவா. அதான் வயித்துல குத்திட்டு இருக்குதுல அதுக்கு பேரு. ஏன்னா அதை எடுத்துட்டா ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியில அடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் பென்னு ஸ்பாட்லயே செத்து போயிருவான். அதனால ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க துணியை வச்சு அவன் வயித்துல அமுக்குவாங்க. வலி தாங்க முடியாம கதறுவான். அவன் அப்படி கதறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவன் கத்தனா டைனோசர்ஸ் அட்ராக்ட் பண்ணுமே. உடனே அந்த மோடு முட்டி டைனோசர் அட்டாக் பண்ண வரும். விளக்கு மாத்த வச்சு அடிச்சே அதை விரட்டி விட்டுருவாங்க. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். போன்னு விரட்டி விடுவாங்க. அது நல்ல வேலை இவங்களை முட்டாம அங்க டைனோசர்ஸ் கூட்டம் போயிட்டு இருக்கதை பார்த்தோம்னா அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கும். பட் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இவங்களால இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சுத்தி சுத்தி அங்க டைனோசர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஏதாச்சும் பயங்கரமான டைனோசர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு டேரியஸும் சாமியும் தான் எந்த டைனோசரும் பக்கத்துல வராத மாதிரி பாத்துக்குவாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் வெட் ஃபெசிலிட்டி இங்க பக்கத்துல தான் இருக்குது. அது எங்க இருக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பென்னை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். அதனால அதை செக் பண்ண ப்ரூக்லின் கிளம்பிடுவா. அது வரைக்கும் பென்னு கொஞ்சம் தாக்கு பிடிட்டாம்பாங்க. அவன் வழியில கத்திக்கிட்டே இருப்பானா. டேரியஸ் பார்த்துட்டு எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம், ஆனா நீ கத்துனீனா நிலைமை இன்னும் மோசமாயிரும்பா. அவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. யாஸ்மினா புடிச்சு வச்சுக்கிட்டு எப்படியும் உன்னை நாங்க சரி பண்ணிடுவோம், கொஞ்ச நேரத்துக்கு தாக்குப்படி உன்னால முடியும்பா. அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான், உனக்கு குத்தி இருந்தா தெரிஞ்சிருக்குண்டி, சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்க மாட்டான். சரி, நம்மளா இருந்தா அப்படித்தான் நினைச்சிருப்போம். அப்ப ப்ரூக்லின் அறக்க பறக்க வந்து அந்த வெட் ஃபெசிலிட்டி இங்க பக்கத்துல தான் இருக்குது. அங்க போனா கண்டிப்பா மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும். அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்திரலாம்பா. ஆனா எப்படி இங்க இருந்து அவனை கூட்டு போறது? அதுவும் அவன் இருக்க நிலைமையில இப்ப அவனால அசைய கூட முடியல. பட் வேற வழி இல்லையே. பெண்ணு நீ இப்ப எந்திரிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம்பா, ஏன்னா இப்பவே வழியை தாங்க முடியல. எந்திரிச்சானா அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ண முடியும், போய் தானே ஆகணும். பென்னு நீ நல்ல ஸ்ட்ராங்கான பையதான், இந்த கட்டையை நல்லா கடிச்சுக்க, கத்த மட்டும் செஞ்சிடாத, எப்படியும் வலிக்கும் அப்படின்ட்டு அவனை பொறுமையா தூக்குவாங்க. கத்தவும் முடியாம கதறவும் முடியாம அந்த கட்டையை கடிச்சுக்கிட்டே அழுவான். அதுலயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு. அப்புறம் என்ன, பொறுமையா பொடி நடையா அந்த வெட் ஃபெசிலிட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. நைட்டே ஆயிரும். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு போயிட்டு இருக்காங்க. ப்ரூக்லின் தான் கொஞ்சம் அறக்க பறக்க முன்னாடி போவாளா. அட கொஞ்சம் பொறுமையா போமா, நாங்களும் வரணும்பாங்க. அவ என்னடான்னா சீக்கிரமா கூட்டு போய் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தலான்னு நினைக்கிறா. பட் அவன் இருக்க நிலைமைக்கு எங்கத்த சீக்கிரமா போறது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா பொடி நடையா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம். என்ன திடீர்னு பிரகாசம் ஆகுது, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் நடத்த போறாங்களான்னு பார்த்தா அந்த வெட்டுக்கிளிங்க எல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு வருதுங்க. அதுல ஒன்னு செத்து கீழே வந்து விழும்போதே பயங்கரமா இருக்கும். ஏன்னா எரிஞ்சுக்கிட்டே வந்து விழுது. அப்ப மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்க மொத்தமும் வந்து விழுந்தா என்ன ஆகும்? ஐயோ நமக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் எக்கச்சக்கமா விழ ஆரம்பிக்கும். இருக்கிற பிரச்சனையில இது வேறையான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க காடு மொத்தமும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். பெண்ணு இதுக்கு மேல ஸ்லோவா போன வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் வேகமா போகணும்னு சொல்லிட்டு அவனை இழுப்பாங்க. அவனும் கஷ்டப்பட்டு வேகமா நடக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால முடியல. இதுல இடையில வேற யாஸ்மினா புடிச்சு தள்ளி விட்டுருவா. வேற ஒண்ணும் இல்ல, அந்த நெருப்பு மேல விழுகிற மாதிரி வந்திருக்கும். அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தள்ளி விட்டுருப்பான். என்ன பண்றது, இந்த நிலைமையில என்னென்னலாம் கஷ்டங்கள் ஒருத்தன் படக்கூடாதோ அந்த கஷ்டத்தை பூரா பெண்ணு படுவான். சரி ஏதோ பரவாயில்ல, கஷ்டப்பட்டுட்டோம், அப்படியே போடி நடையா கூட்டு போங்கடான்னு பொறுமையா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து கட்டமுட்டன்னு ஒரு சவுண்டு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பயங்கரமான டைனோசர் வருது. அது என்னவா இருக்கும்னு அப்படியே பீதியில பாப்பாங்க. புகைக்குள்ள இருந்து என்ட்ரி கொடுக்கும் அந்த தெரிசினோசரஸ். அருமையோ அருமை. இதுக்கு மேலெல்லாம் இவனை நகர்த்தி கூட்டிட்டு போனா வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கெஞ்சி தூக்குடான்னு சொல்லிட்டு பென்னு கதற அவனை தூக்கிட்டு ஓடுவாங்க. எப்படியே அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ப்ரூக்லின் முன்னாடியே வெட் ஃபெசிலிட்டிக்கு ஓடி போய் அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுவா. பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டை சொல்லி அவளுக்கு அனுப்பி விடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வரதுக்குள்ள ஓபன் பண்ணுமேன்னு ஒவ்வொரு நம்பரா போட்டு ட்ரை பண்ணுவா. எல்லாம் ஆக்சஸ் டினைடு தான். இவங்களும் கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த டைனோசர் வேற பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது. சட்டு புட்டுன்னு ஓபன் பண்ணுமே நாங்க பதறிக்கிட்டே ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவா. எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த டைம் ஏர்னஸ்ட் கிட்ட இருந்து அடிச்சாலே பேண்டு, அதை வச்சு ட்ரை பண்ணுவா. கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம்னு கரெக்டா அவங்க வர்றதுக்கும் டோர் ஓபன் ஆகிறதுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அடிச்சு புடிச்சு உள்ள ஓடி வருவாங்க. அந்த தெரி டைனோசரும் வெட்டிக்கிட்டே வரும். கரெக்டா உள்ள வந்து டோரை சாத்துற அந்த டைம்ல அதோட ஷார்ப்பான நெயில உள்ள விட்டு அட டோரை ஓபன் பண்ணுமா, பசிக்குது, இன்னைக்கு ஒரு 4 பேர்த்தையாச்சும் சாப்பிட்டு போறேங்கிற மாதிரி கண்டமேனிக்கு
முனங்கி தள்ளி உள்ள வர ட்ரை பண்ணும். கடைசியில முக்கி முனங்கி எப்படியோ டோரை மூடிட்டாங்க. ஆனாலும் அது அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்ல, அந்த இடத்த தான் சுத்திட்டு இருக்குது. சரி என்னமோ ஒண்ணு பெண்ணை படாத பாடுபடுத்தி ஒரு வழியா கூப்பிட்டு வந்தாச்சு. எப்படியும் இந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்கன்னு நம்பிதான் வந்தாங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்ததுல ஒரு ஈக்காக்கா கூட இங்க இல்ல. நெருப்பு பிடிச்சது இல்ல. அந்த டைம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இங்க மெடிக்கல் சப்ளைஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதை நம்ம தேடி பார்ப்போம். அங்க இருக்கும்ல இங்க இருக்கும்ல, ஸ்பிளிட் பண்ணி போய் தேடுவோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பென்னி இடையில ஏப்பா ஒரு வருஷம் இருங்க, அட நிறுத்துங்க, சொல்றத கேளுங்கன்னு எவ்வளவு முக்கி பாப்பா முடங்கி பாப்பா, அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. கடைசியில கடுப்பாயி நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்கன்னு ஒரு கத்து கத்துவான். இன்னும் வலி அதிகமாயிரும். என்னடான்னு கேட்டா நம்ம பம்பியை கண்டுபிடிக்கணுமா. அட பண்ணிக்கலாம்டா பண்ணிப்பல, முதல்ல ஒன்ன சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டான். என்னன்னா பம்பி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குது, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நான் ஸ்மூதியா அது கூட சேர்த்தி ஆகணும் அப்படின்ட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். அட இருடான்னு சொல்லி அமுக்குனா கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான். ஸ்மூதியை எப்படியாச்சும் பம்பி கூட கொண்டு போய் சேர்த்திடணும்னு. உடனே யாஸ்மினாவும் ஒன்னும் கவலைப்படாத, பம்பியை கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஸ்மூதியை கொண்டு போய் சேர்த்திடலாம், அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு யாஸ்மினா அவன் கூடவே இருந்துக்குவா. ஏன்னா இவனை தனியா விட்டோம்னா நான் தேடி போறேன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில எங்கேயாச்சும் கிளம்பிடுவான். யாராச்சும் கூட இருக்கிறதா நல்லது. ப்ரூக்லினும் சாமியும் ஒரு டீம், டேரியஸும் கெஞ்சியும் ஒரு டீம் மெடிக்கல் சப்ளை தேடி கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி பெண்ணுகிட்ட தைரியமா இரு, சீக்கிரமாவே அவளை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களா. இங்க இவங்க ரெண்டு பேரும் அங்க இன்னுமே நிறைய டைனோசர்ஸ் அடைச்சு வச்சிருக்கத பாப்பாங்க. என்ன இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது நம்ம சாமிக்கு மனசு கேட்கல. அதனால ப்ரூக்லின்ட்ட எல்லாத்தையும் பேசி எல்லாரும் முடிவு பண்ணிட்டு அவகிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்பான். சண்டை போட்டால அதுக்காக. அதுக்கப்புறம் பீலிங்கா 2-3 வார்த்தை பேசி பழையபடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. ஸோ இவங்க ரெண்டுத்துக்குள்ள இருந்த பஞ்சாயத்தும் ஓவர். இங்க கெஞ்சி எல்லா டப்பாவையும் தேடி பார்ப்பான். எங்கேயுமே மெடிக்கல் சப்ளைஸ் இருந்த மாதிரி இல்ல. டேரியஸும் கஷ்டப்பட்டு அங்கங்கன்னு தேடிட்டு இருப்பான்னு வைங்க. அப்படியே ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பானுங்க. எப்படியோ ஒரு மெடிக்கல் பாக்ஸ் கிடைச்சிரும். ஆனா பெரிய ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கெல்லாம் உள்ள ஒன்னும் இல்ல. இப்போதைக்கு இதுவாச்சு கிடைச்சது. அதே நேரம் இங்க பென்னு யாஸ்மினா கிட்ட சாமி ப்ரூக்லினை பத்தி பேசுவான். அதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, சரியாயிருமா என்னங்கிற மாதிரி கேட்பான். அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல எப்படியும் சரியாயிரும், நிறைய சண்டை போயிருக்குதுல, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க நியூபிளார் தீவுல மாட்டினதை பத்தி எல்லாம் பேசி முடிஞ்ச அளவுக்கு பென்னுக்கு அந்த வலியை மறக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவனுமே நல்லா கோஆபரேட் பண்ணுவான். கரெக்டா அந்த டைம் கெஞ்சியும் டேரியஸும் வந்துருவாங்க. வந்துட்டு இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பென்னை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க இருக்க ரூமை நோக்கி ஏதோ ஒண்ணு பொறுமையா வரும். ஐயோ ஏதோ ஒரு டைனோசர் கிளம்பிருச்சான்னு பார்த்தா டைனோசர் தான். ஆனா வந்தது பம்பி. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. குதி குதின்னு தரையில குதிச்சிட்டு கிடக்கும். ஆல்ரெடி அவனுக்கே வலி தாங்க முடியல. இதுல அது குதிக்கிற குதியில அதிருமா இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதோட பேபியை கூட அது கண்டுக்கல. பெண்ணை தான் வந்து ஒரு நக்கு நக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட பையனை பார்க்கும். கெஞ்சிக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஒரு வழியா அதை அவங்க அம்மாவை கூட கொண்டு போய் சேர்த்திட்டோன்னு, நீ என்னைக்கு எங்களோட பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பம்பி கிட்ட அனுப்பி விடுவான். அந்த சீனை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ரெண்டும் அழகா மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்குங்க. அதை பார்த்து இவங்க ஃபீல் பண்ண, இவங்கள பார்த்து அதுங்க ஃபீல் பண்ண, அந்த இடமே ஒரே கண்ணீர் மலையா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா எல்லாம் நீந்தி தான் போகணும் போல. இந்த ஒரு தருணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு வழியா நடந்துருச்சு. பின்ன சந்தோஷம் இல்லாமையா இருக்கும். கெஞ்சி தான் என்னால ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனால தான் பம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எப்படியாச்சும் அதுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சான், பண்ணிட்டான். ஆக்சுவலா பம்பியை கூப்பிட்டு வந்ததே நம்ம ப்ரூக்லினும் சாமியும் தான். உள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க, அவங்க தான் ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா விதி விடுமா நம்மள. சடனா அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஸ்மூத்தியே பயந்துரும். மொத்தத்துல அங்க ஏதோ ஒரு பெரிய கலவரம். அது ஏன்னு தெரியல. நம்ம ஆளுங்க ஒரு இடத்துக்கு போனாலே அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வாண்டடா வருது. சரி அது என்ன பஞ்சாயத்து, அதனால பென்னி என்னென்னலாம் படாத பாடு பட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.